ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய வேதேஷ் கணேஷா. என்னுடைய ஃபர்ஸ்ட் வ்ளாக். இது வந்து என்னுடைய கணேஷா மை ஹோம் கணேஷா ஐடல் கலெக்ஷன். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு கலெக்ஷன் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஹாபி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து இந்த காயின்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து டைப்பில் நான் என்ன கலெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கணேஷா ஐடல் கலெக்ஷன். இப்போ இந்த ரீசெண்டாகவே இது வந்து யூடியூப்பில் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. நிறையா பேர் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய ஐடல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வந்து யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறாங்க. சம்திங் நிறையா பேர் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் கூட இதெல்லாம் எடுத்துருக்காங்க. கின்னஸ் அண்ட் லிம்கா நிறையா எடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கணேஷன் நான் கேட்டிருக்கேன். ஒரு இன்னைக்கு அப்போ வரும் கன்ஃபார்ம் நான் எடுத்துருவேன். ஆனால் மோஸ்ட்லி நான் 500 ஸ்டாச்சுஸ்க்கு மேலே தான் வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராஸ் இருக்குது, வுட்டில் வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து மோஸ்ட்லி இந்த பிஓபி மாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வச்சுருக்கேன். இன்னும் நிறையா கனெக்ஷா கலெக்ஷன்ஸ் இருக்குது. பின்னாடி பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் தான் என்னுடைய கனெக்ஷன். ஆக்சுவலி நான் வந்து எப்படின்னா இது வந்து என்னுடைய ரூமு. இந்த ரூமில் வந்து பேக் சைடில் இருக்குது என்னுடைய கபோர்ட் ஃபுல்லாக வந்து கணேஷா தான் இருக்காரு. நாட் ஓன்லி இன் திஸ் கபோர்டு, அப்படியே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாக கணேஷா கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூலு, அதாவது ஒரு பெஞ்ச் மாதிரி, இந்த பெஞ்சில் ஃபுல்லாக கணேஷா இருக்காங்க. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், அதனால தான் நான் ஸ்லோவாக காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக நான் இப்போதைக்கு நான் அப்படி நான் செக் பண்ணுறேன் வச்சுப்பேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் பார்ப்போம். இதுதான் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் இந்த கணேஷா. நாட் ஓன்லி இது மேலே மட்டும் இல்லை, அப்படியே இது கீழேயும் இருக்குது. அப்படியே அந்த டேபிளுக்கு மேலே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த டேபிளுக்கு கீழே பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட் போசஸ் கணேஷாஸ் தாங்க இருக்குது நம்மக்கிட்ட. இதெல்லாம் என்னுடைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் நான் வேறு பதிவு உட்காந்து உங்களுக்கு மறைச்சிட்டேன். ஸோ ஒரே விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, இதுதான் என்னுடைய கலெக்ஷன்ஸ். ஒரு ரூலையுமே கணேஷாவாக இருக்கும். அப்படியே அதெல்லாம் நிறைய இது தெரியாது சிங்கராக, அதனால தான் நான் ஒன்றா ஃபஸ்ட்டாக எடுத்துக்காட்டேன்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் இருப்பீங்க. இப்போ பாருங்கள், ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வியூ ஃபுல்லாக தெரிகிற மாதிரி என்னுடைய கலெக்ஷன்ஸ் அப்படியே நான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குன்னே எனக்கு இந்த கணேஷா கலெக்ஷன் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இது தனியாக நாங்கள் வுட்டில் செஞ்சு அதுலேயும் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ இதுலேயுமே எனக்கு இடம் பத்தலை. ஸோ இப்போ நான் எங்கே வைக்கிறேன்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல. இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அந்த அதில் ஒரு பாதி தான் இது. நான் என்னால் உட்காந்துருந்தது ஃபுல்லாக காட்ட முடியல. ஸோ அதனால நான் இப்போ எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே காட்டுறேன். நான் உங்களுக்கு பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். ஒன்றும் ஒரே மாதிரி ஒன்று இருக்காதுங்க. இதுதான் அந்த டேபிள் மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கல்ல, டேபிளில் கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள். படுத்துருப்பார், புல்லட் ஓட்டுவார், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவார், என்னென்னமோ செய்வாருங்க. ஆக்சுவலி நிறைய கணேஷா தான். ஆனால் எங்கேயுமே ஆக்சுவலி இடம் இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டோனில் செஞ்ச கணேஷாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, கருங்கல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த கடைசி வரைக்குமே கணேஷா தாங்க இருக்குது. இது ஸ்டோனுக்கு கீழே, அதாவது இந்த டேபிளுக்கு கீழே இருக்குது இதெல்லாம். ஸோ இதான் அந்த கபோர்டு. நான் கபோர்டில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதனால் உங்களுக்கு கரெக்டாக தெரியல. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதாங்க ஃபுல்லாக என்னுடைய கலெக்ஷன்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ரோ ஃபுல்லாகவே ப்ராஸு. தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா வுட்டும் இருக்குது. அடுத்து வந்து இந்த ப்ரௌன் மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி என்ன மெட்டீரியல் தெரியல, அதுவும் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அத்திவரதர் ஃபோட்டோ, விநாயகர் ஃபோட்டோ. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் கணேஷா தான் இருக்குது. ஒரே நிமிஷம் இருக்குது, இடம் பார்த்தாலும் மேலேயும் ஒரு செல்ஃபு அதுலேயும் வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து எல்லாமே தெரியணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். மேலேயும் கணேஷா தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இடமே இல்லை. ஆக்சுவலி எல்லாமே கணேஷா வச்சாச்சு. ஃபுல்லாகவே கணேஷாஸ் தான். ரெண்டாவது இந்த கணேஷாஸ்க்குலாம் வந்து இந்த சும்மா அழகாக கர்டன்ஸ் மாதிரி கர்டன்ஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த இதெல்லாம் போட்டிருக்கேன். எப்படின்னா இந்த லீவ்ஸ்